திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாணத்தின். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவத்தில் விழுவாய். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்றார். ஆதியாகமம் 4:7. வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது அதை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. இந்த பிரச்சனை வருவதற்கு நான் எந்த விதத்திலும் காரணமாய் இருந்திருக்கிறேனா? இப்பிரச்சனை வரவிடாமல் தவிர்த்திருக்கலாமா? இவற்றை ஆராய்ந்து சரி செய்தால் அது நம்மை இன்னும் ஒரு பிரச்சனைக்கோ பாவத்திற்கோ உட்படாமல் இருப்பதற்கு நமக்கு நிச்சயம் உதவி செய்யும். காயின், ஆபேல் இருவருமே கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தனர். இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். இதனால் காயின் முகநாடி வேறுபட்டது. அதாவது அவனது உண்மையான மனநிலை வெளிப்பட்டது. அவனுக்கு ஆபேலின் மீது பொறாமையும் கோபமும் வந்தது. அப்போதும் கர்த்தர் காயினை தள்ளாமல் அவனுடன் பேசுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்கிறார். காயின் தன்னை உணர்ந்து அடுத்த முறை தானும் சிந்தித்து திறமையானதை கர்த்தருக்கு கொடுப்போம் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவனோ அப்படி செய்யாமல் ஆபேலின் மீது கோபப்பட்டு அதன் விளைவாக ஆபேல் வயல்வெளியில் இருந்த சமயம் அவனை கொன்றே போட்டான். தனது காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காததற்கு என்ன காரணம் என்பதை காயின் உணர்ந்து தன்னை திருத்திக் கொண்டிருப்பானேயாயின் இந்த கொலைக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டான். நாமும் தவறு செய்யும்போது நின்று யோசித்து உணர்ந்து நம்மை திருத்திக் கொண்டால் பாவத்திற்குட்பட மாட்டோம். ஆனால் நாமோ நமது வாழ்வில் நிதானத்தை இழந்து கோபப்பட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதனால் பாவத்துக்குள்ளாவதுண்டு. நாம் ஒரு தவறு செய்யும்போது அதை உணர்ந்து திருத்திக் கொண்டால் மீண்டும் ஒரு முறை அதை போன்ற தவறையோ அல்லது அதைவிட மோசமான தவறையோ தவிர்த்து கொள்ளலாம். தவறு செய்துவிட்டு சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் குற்றம் சாட்டுவதை விடுத்து நமது பிழையை உணர்ந்து கொள்ளுவோம். காயின் ஆபேலை கொன்று பாவத்தை செய்து தேவனின் தண்டனைக்குள்ளானான். நமக்கு இந்த நிலை வேண்டாம். ஒன்றன் பின் ஒன்றாக பாவத்தை சுமக்க வேண்டாம். தவறு செய்த இடத்திலிருந்து உணர்வுடன் எழுந்து திருந்துவோம். தேவனுக்கு பிரியமாய் வாழுவோம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51:3. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, நாங்கள் தவறுகள் செய்திடும் போது மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் எங்களது பிழைகளை உணர்ந்து மனம் திரும்ப அருள் செய்யும். ஆமேன்.